நான் இப்ப சாப்பிட போறோம். சமைக்க போறோம் இல்ல, சமைக்க போறீங்க. பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் சமைச்சு போறது எவ்வளவு வரும் தெரியுமா? சாட்டிக்கிட்டு மூடிக்கிட்டு போ சாட்டிக்கிட்டு மூடிக்கிட்டு போ போ. அப்பா சரி பத்தி எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் எப்படி தேவைப்படும் சொல்லு. 2 ஸ்பூன் எண்ணெய். சமைக்க தெரியாத ஆள் வருவாங்க, அவங்களுக்கு போய் தேவையான எண்ணெய் ஊத்துனா சரி ஓகே. 2 ஸ்பூன். நீங்க தானே சமைக்கிறீங்க, அப்ப நீங்க தான் சொல்லணும். என்னடா கண்ணு? ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம். நாங்க வெஜிடபிள்ஸ் எதுவுமே போடல. நாங்க பேசிக்காவே ஒரு சிக்கனமான ஃபேமிலி. என்னங்க அது, நான் ஒரு ரொம்ப சிக்கனமான ஒய்ஃப் வேற. என்னங்க சோம்பேறி பையவுல, நீ சமைக்க முடியலன்னு சொன்ன, எனக்கு ஈஸியா இருக்கு, நான் சமைக்க போறேன் அப்படி சொல்லு. உனக்காண்டி சமைக்கல, பிள்ளை ஆசைப்படுச்சுனா சமைக்கிறேன். சரி ஓகே. என்னடா கண்ணு, அப்பா சமைக்க வேடா கண்ணு? என்னமோ ஒரு கௌரவம் சொல்லுவீங்களே, என்ன கௌரவம்? என்ன கௌரவம்? அது கௌரவம் போச்சு இல்ல, என்னமோ ஒரு கௌரவம் சொல்லுவீங்களே. கவரிமான் ராஜா. கவரிமான் ராஜா கௌரவம். கவரிமான் ராஜா கௌரவம். ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போறீங்க. முட்டையை உடைச்சு ஊற்றணும். ஒரு முட்டை உடைச்சு ஊற்ற தெரியுதா? பிள்ளைய கீழே இறக்கி விடுங்க. ஏங்க சேஃப்டி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. பிள்ளைய கீழே இறக்கி விடுங்க. இல்ல அப்பா சமைச்சு எத்தனை முட்டை? 3 முட்டை போதாதா? இதெல்லாம் ஊத்தணுங்க. இங்க பாருங்க மக்களே, இதுல கொஞ்சம் முட்டை இருக்கு. நீ சாப்பிடுக்கோ. கரண்டி எடு. கரண்டி தான் உங்களுக்கு வச்சிருக்கேன். இந்தாங்க. அடுத்து ஃப்ரைட் ரைஸ் பொடி போடணும். கொஞ்சமாக போடுங்க, லைட்டாக வச்சுருங்க, ஏன்னா ரொம்ப இருக்கும். போதுங்க. எது போதும் போதும். பாப்பா கொஞ்சம் தண்ணி சோறு வச்சிருங்க. ஓ அப்பனுமா? ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சாதம் குழஞ்சிருச்சு. அது என்னோட மிஸ்டேக்கு. இப்போ அடுத்து அப்பளம் பொரிக்க போறாரு. கொஞ்சம் சொதப்பிருச்சு ஃப்ரைட் ரைஸ். இந்த அப்பளம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் பிடிக்குமா? நிறைய பேருக்கு இந்த அப்பளம் பிடிக்கும். இந்த அப்பளத்தை பொரிக்கும் போதே ஒன்று எடுத்து சாப்பிட்டா அதை விட டேஸ்டா இருக்கும். அப்படியே எடுக்காங்க ஐயா, உடைச்சோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இவர் ஒரு தான் தின்னி மக்களே.
ஏய் கருகு கொடுத்து சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்லி தரலையா அவங்க மிஸ் எல்லாம்? பொரிக்காம சாப்பிட கூடாது. அப்ப சாப்பிடும்போது கொடுப்பீங்களா? பாப்போம். இதான் நாங்கள் செஞ்ச ஃப்ரைட் ரைஸ். கொஞ்சம் குழஞ்சிருச்சு சாதம், அதனால அப்படி இருக்குது. இது வந்து அப்பளம். செஞ்ச செஃப் வந்து இவர் தான். என்னங்க, சாப்பாடு செய்கிறத விட அவர் கையில் பரிமாறினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பரிமாறுங்க. தானே சமைச்சு தானே சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். நானே சாப்பிடுவேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.